படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு டபுள் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு அர்ஜுன். அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்டில் ட்விஸ்ட் நிறையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கேங்ஸ்டராக லாஸ்ட்டாக மாஃபியா கேங்காக காட்டும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரிவீல் பண்ணும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் இதாக தான் இருக்குது. க்யூரியஸாக தான் போகுது. நல்லா இருக்குது. ஓகே, நான் ஒன் டைம் பார்க்கலாம்ண்ணா. ஸ்டோரி வைஸாக ரொம்ப லேக் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாகவே படம் நல்லா இருக்கும்னு நினச்சா, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகிடுச்சு. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். கான்செப்ட் இது பேர் என்ன, பணம் லவ் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்று பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்று இருக்கலாம். ஐயோ, ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே. அருண்ஜி ஆக்டிங்காக பார்க்கலாம்ண்ணா. ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தான். மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தான். அவர் ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக. ஒரே சாங் தான், அந்த சாங் பிஜிஎம் சூப்பராக போட்டிருந்தார். அருண்ஜி ஆக்டிங் அவ்வளோதான். பாசிட்டிவ் ஒன்றே வந்தோம். பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஆக்ஷன் படம் பிடிக்கும் வந்து பார்க்கலாம். சொல்லதுக்கு எதுவும் இல்லை பாஸ். ரொம்ப ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் மூவி, அவ்வளோதான். இல்லை புதுசாக எதுவுமே இல்லை. அதுதான் படம். புதுசாக எதுவுமே இல்லை. நமக்கு போர் அடிச்சிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் டைம் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தியாக போடாமல் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பண்ணாமல் இருக்குது. ஆனால் அது எதுவுமே பெருசாக எதுவும் கிரியேட் ஆகலை, இம்பாக்ட் ஆகவே இல்லை. லாஸ்ட்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அது எனக்கு எதுவும் செட் ஆகலை. சாம் சிஎஸ் ஒரு ரெகுலர் ஸ்டெப் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல விக்ரம் வேதாலாம் எனக்கு மைண்டில் வந்துட்டு போச்சு. ரொம்ப ஆவரேஜ் மூவி. மோசமான படம். சிம்பிளாக சொல்லணும்னா கோர் பிளாட்டே இல்லைங்க. ஃபைட்டை மட்டுமே நம்பி படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபைட்டுக்கு ஒரு கதை இருந்தால் தான் நம்ம ஊர்லலாம் ஒன்று ஜான்விக் மாதிரிலாம் படங்கள் அங்கெல்லாம் ஓட நம்மளுக்கும் பிடிக்கும். அதே நம்ம ஊரில் பார்க்குறப்போ, நம்ம ஆளுங்க எடுக்கிறப்போ அந்த கதைக்களத்தோடு வர சண்டை காட்சிகள் தான். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து கேஜிஎஃப் தான். ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு கதை இருக்கும். அப்படின்னா தான் ஓடும். ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ அந்த கதையை விட்டுறாங்க. வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு, மாஸ் எலிவேஷன் வச்சு, பில்டப் வச்சு ஓட்டிலாம் நினைக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நல்லா பண்ணியிருக்காருங்க. உழைச்சிருக்காரு நிறையா. ரெண்டு கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட் நிறையா பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறையா உழைச்சிருக்காரு. பட் அதுக்கான ப்ராப்பரான அந்த கதை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே தான் இந்த படத்தில். அது என்ன தவிர்த்துருக்கலாம். பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டுமே வேணான்றேன் நான். எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அப்புறம் எங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஃபிளிக் தான், அவ்வளோதான். ஆக்ஷன் படம், ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம், அவ்வளோதான். அருண் விஜய் வந்து கதை கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிருந்தாருன்னா எங்களோட ஒரு 2 மணி நேரம் மிச்சம் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் இவ்வளோ வருஷம் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. தப்பான கதைகள்லாம் செலக்ட் பண்ணி இதுக்கப்புறமும் அவர் ஏன் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. அருண் விஜய் மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வந்து திருப்பி இந்த மாதிரியான ஒரு மோசமான கதைகளுக்குள்ளார போய் சிக்கிறாரே அப்படின்னு தான் இருக்குது. அதை விட மான்கர் அதே மாதிரி ஒரு ஜனரஞ்சமான படம் எடுத்த ஒரு இயக்குனர் வந்து எப்படி அவர் இந்த படத்தை இயக்குனாரு அப்படின்றதும் தெரில. அவருமே அருண் விஜய் அந்த இயக்குனர் 2 பேருமே ஏமாற்றம் தான். அதுலேயும் ஜான் விஜய் வர சீன்ஸ்லாம், அவரோட பாடி லாங்குவேஜ், டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக இருக்குது. பார்க்க சகிக்கல. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. படத்தில் சொல்ல வரதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஆக்ஷன் படம், ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம். அருண் விஜய் அவரோட சக்திக்கு மீறி உழைச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷனுமே செம்மையாக பண்ணியிருந்தாரு. பட் கதையில் எழுதுறதுல சொதப்பிட்டாங்க. எதுவுமே செட் ஆகலை. எதுவுமே அவரோட அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தவிர வேறு படத்தில் எதுவுமே செட் ஆகலை. 2 மணி நேரம் தான் படம். ஆனால் 2 நிமிஷம் கூட உட்கார முடியல. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ரைட்டிங். இல்லை, அதில் ஒரு கேரக்டர் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. மற்றபடி ஃபுல் படமும் இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான். அருண் விஜயோட ஃபேன்ஸ் பார்க்கலாம். நல்லா இல்லை. போல்